என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு? ஆக்சுவலா போன வாரம் வந்து ஹலீம் ரெசிபி ஷேர் பண்ணும்போது கௌதம் சொன்னது என்னன்னா, எனக்கு புடிச்ச அந்த நூடுல் சிக்கனும், அப்புறம் நான் ஒரு ஸ்டைல்ல சிக்கன் பாப்கார்ன் செய்வேன். அது கௌதம்க்கு ரொம்ப பிடிக்கும். நெறைய பேர் வந்து த்ரெட் சிக்கன் சொல்றியா? ஆ ம். த்ரெட் சிக்கனும், அதுக்கப்புறமா நான் வந்து சிக்கன் பாப்கார்ன்னு ஒண்ணு செஞ்சு குடுப்பேன். சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி எப்பலாம் மேட்ச் பார்க்குறானோ, அப்பலாம் வந்து எனக்கு அத செஞ்சு குடுன்னு சாப்பிடுவான். அந்த பாப்கார்ன் ரெசிபி வந்து நான் கௌதமுக்கு அவனுக்காக அதில ஷேர் பண்ணும்போது நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. அந்த பாப்கார்ன் ரெசிபி ஷேர் பண்ணுங்கன்னு. ரொம்ப ஈஸி, ரொம்ப சூப்பரா இருக்கும். வச்ச சீக்கிரம் தட்டு காலியாயிரும். அதனால அந்த 2 ரெசிபி இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு அதுக்கு போன்லெஸ் சிக்கனை நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து எவ்வளோ கிலோ வாங்கிட்டு வந்தீங்க? 600 கிராம். 600 கிராம் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா, எனக்கு 300, கௌதம்க்கு நீ 300 கிராம் சாப்பிட்டுருவ. எனக்கு 400, உனக்கு 200. நான் சொல்லி அனுப்பிச்சது 500 கிராம். உனக்கு 300, எனக்கு 200ன்னு. 3 பிரெஸ்ட் பீஸ் குடுங்கன்னேன். போன வாட்டி வந்து 3 பிரெஸ்ட் பீஸ் வாங்கினப்ப 400 கிராம் தான் வந்துச்சு. இந்த வாட்டி பிரெஸ்ட் பீஸ்னா என்னண்ணா அதிகமா காசு கேட்குறீங்க அப்படின்னா, தம்பி வெயிட் கணக்கு தானேப்பா அப்படின்னாரு. இந்த வாட்டி 650 கிராம் வந்துருக்கு. சிக்கன் பெருசா இருந்தா அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? அப்ப எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தா நீ தான் காலி பண்ணணும். என்ன சாப்பிட அதெல்லாம் சொல்லக்கூடாது. தெரியாது. நான் 400, நீ 200. ஓகே? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பிரெஸ்ட்ல நூடுல் சிக்கன், த்ரெட் சிக்கன் சேர்க்குறோம். ஒரு பிரெஸ்ட்ல பாப்கார்ன் சேர்க்குறோம். இந்த ஒண்ணு வந்து உனக்கு பேன் ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுக்க போறேன். ஓகே. ஏன்னா கௌதம் வந்து ஹெல்தியா சாப்பிட ஆரம்பிச்சதுனால ஆயில் ஃபுட்டு, சுகரு இது மாதிரி நிறைய காரமா சால்ட்டியான சாப்பாடுலாம் சாப்பிட்றது இல்ல. எனக்கு வந்து பாப்கார்ன் இதெல்லாம் ஆயில்ல பொரிக்கணும்னோடனே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா போதும்னு சொல்லிட்டாரு. அதனால ஒண்ணு வந்து அவருக்கு ஹெல்தி வேல சமைச்சு கொடுக்க போறேன். அவரை எடுத்து வச்சிருவோம். இவங்க 2 பேர் மட்டும் ரெசிபி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாப்கார்னுக்கு கட் பண்ணிக்கலாம். பாப்கார்னுக்கு வந்து நம்ம சிக்கன் 65 கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பாப்கார்ன் சைஸ் எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு கட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த சைஸே மெயின்டைன் பண்ணுங்க. ரொம்ப பெருசு பெருசாக போட்டாலும் நல்லா இருக்காது, ரொம்ப சின்னதாக போட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து பாப்கார்னுக்கு க்யூபாக கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து நூடுல் சிக்கன், த்ரெட் சிக்கனுக்கு வந்து ஸ்ட்ரைப்பாக கட் பண்ணணும். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணணும். இப்போ வந்து ரெண்டுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேரினேஷன் பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். காஷ்மீரி தான் போடணுமா? கலருக்காக தான் அது போடுறோம். காரத்துக்கு பெப்பர் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. த்ரெட் சிக்கனில் மட்டும் நான் இட்டாலியன் சீசனிங் சேர்த்துருக்கேன். இந்த பாப்கார்ன் சிக்கனுக்கு வந்து நம்ம இந்த சில்லி ஆயில் சேர்க்க போகிறோம். திறக்க முடியாது. அது என்னடா? அதே தான்டா. திறக்கிறேன்டா. சில்லி ஆயிலே இவ்வளவு தில்லா நீங்க திறந்துருக்கீங்களா? இந்நேரம் எல்லாத்தையும் ஊத்திட்டியா? அதனாலதான் இந்த ரியாக்ஷன் எடுத்தேன். அசால்ட்டா திறக்கிறேன்னு திறந்து காசுடா நான் ஊத்திடுச்சு. நாக்கணிட்டு கொழுப்பு. போலாம். ஹேண்ட்ஸ் ஆர் க்ளீன். க்ளீன் பண்ணிட்டீங்களா? இப்ப மக்களே, நான் வந்து இது இட்டாலியன் சீசனிங்னு சொன்னேன். இதுல வந்து சில்லி ஆயில் போடணும்னு. ஆனா இப்ப இவன் இதுல இட்டாலியன் சீசனிங்கும் போட்டாச்சு, சில்லி ஆயில லைட்டா தான் ஊத்திருக்கு. நீ தானே சாப்பிட போற, சாப்பிடு. ஸோ நீங்க போடும்போது பார்த்து போடுங்க. அதே மாதிரி உங்க ஹஸ்பண்டையும் திறக்க சொல்லும்போது பார்த்து திறங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. இப்ப ரெண்டும் ஏன் ஒரே மாதிரி இருக்குன்னு என்னை கேட்க கூடாது நீ சாப்பிடும்போது. ரொம்ப லைட்டா தான் இருக்கும், அவ்வளோலாம் டிஃபரன்ஸ் தெரியாது. இதுல வந்து பெப்பர் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் எடுத்திருக்க அளவுக்காக ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நிறைய எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த சில்லி ஆயிலில் இருந்து இந்த சில்லி பேஸ்ட் 1/4 ஸ்பூன், அந்த ஆயில் கொஞ்சம். இது திருப்பி நமக்கு டிப் செய்ய தேவைப்படும், அதனால் இங்கேயே வைப்போம்.
இதுக்கு மட்டும் முட்டையா? ரெண்டுத்துக்குமே முட்டை ஊற்றணும். ஆனால் நம்ம ஒரு முட்டை ஊற்ற போகிறதில்ல. ஐயையோ! இதுக்கு அரை முட்டை போயிடுச்சு, இதுக்கு அரை முட்டை. சிக்கனமா இருக்கீங்களா இல்லை இவ்வளோதான் வைக்கணுமா? இப்போ சிக்கன் அளவு கம்மியாக இருக்குல்ல, இதில் வந்து நான் ஒரு முட்டை ஈச் போட்டேன்னா முட்டை போண்டா மாதிரி பொரிக்கும் போது ஒரு கோட்டு வந்து முட்டை லேயர் வந்துடும். புரியுதா உனக்கு? ஆம்லெட் சுற்றின மாதிரி ஆயிடும் சிக்கன். அதனால கொஞ்சம் கொஞ்சம் தான் முட்டை இருக்கணும், நிறைய முட்டை இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கொஞ்சம், அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட். அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்டேவா? அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கே. இதுக்கு மேலே ப்ராசஸ் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வந்து இவங்க எல்லாரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருங்க. இது வந்து நான் நிறைய மாற்றி மாற்றி இன்க்ரீடியண்ட்லாம் போட்டு கௌதம் மேட்ச் பார்க்கும்போது, ஐபிஎல் பார்க்கும்போது செஞ்சு கொடுப்பேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இது அத்தன்டிக் பாப்கார்ன் ரெசிபிலாம் கிடையாது. சௌபீஸ் பாப்கார்ன் ரெசிபி. ஆமாம், சௌபீஸ் த்ரெட் சிக்கன் ரெசிபி. ஏன்னா இது வந்து நாங்கள் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி ஒரு மாதிரி இன்க்ரீடியண்ட்டை மாற்றி ஆட் பண்ணி அதில் நான் செஞ்சதில் கௌதம் எனக்கு நிறைய பாராட்டு கொடுத்த ரெசிபி இது. நான் இந்த மாதிரி ஒரு வாட்டி 1/2 கிலோ சிக்கன் வாங்கி செஞ்சு கொடுத்துட்டேன். நான் ஒன்று டேஸ்ட் பார்க்க ஒரு பீஸ் தான் சாப்பிட்டேன். நான் பொறிச்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். கேஸெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போய் அப்பாடான்னு உட்காரும் போது, ப்ரோ எடுத்துகிட்டு வாங்க ப்ரோ, எங்கே இருக்கு எடுத்துகிட்டு வர, எல்லாம் காலி. அவ்வளோதான் செஞ்சியாவா, அவ்வளோ நல்லா இருந்துச்சா அப்படி சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அப்போதுலேருந்து எப்போ செஞ்சாலும் இது நிறைய தான் செய்யுது. இன்னைக்கு சார் வந்து நான் ஹெல்த்தியாக மாறிட்டேன், இனிமேல் நான் வந்து ஆயில் ஃபுட்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கொள்கையில் வாழ்கிறதுனால கொஞ்சம் செய்யறேன். இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா காய விடுங்க, பொரியறதுக்கு தேவையான அளவுக்கு. அவ்வளோ பெரிய பாக்கெட்டு? சின்ன பாக்கெட் கிடைக்கல, அதனால பெரிய பாக்கெட் வாங்கிட்டேன். இதுதான் பெஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸ். இது போட்டிங்கன்னா அப்படியே அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்கும். இதுதான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இதை வந்து ஒரு தட்டில். சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்லாம் சில பேர் சொல்ல மாட்டாங்க, நீ சொல்கிற. சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்டு நான் சொல்கிறது வந்து, இப்போ நீங்கள் வரீங்க ஃபஸ்ட் டைம் என்னோட பாப்கார்ன் சாப்பிட்றீங்கன்னா, வாவ் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது அப்படின்னா, அந்த க்ரன்ச்சிக்கு நான் காரணம் இல்லைங்க, இதுதான் காரணம். பரவாயில்ல சொல்லிட்டீங்க. ஸோ என்கிட்ட வந்து சமோசா ஷீட்ஸ் இருக்குது, அதனால நான் அதை தான் அந்த த்ரெட் சிக்கன் மேலே சுத்த யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு சப்பாத்தி பேசுகிற மாதிரி பேசிச்சு திரட்டி எண்ணெய் இல்லாமல் சும்மா லைட்டாக சூடு பண்ணி அதை நீட்டாக கட் பண்ணி த்ரெட் மாதிரி சுற்றிக்கலாம். இப்போ இவரை வந்து நீட்டாக கட் பண்ணிப்போம். சிசர் வச்சு ஈஸியாக நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை என்ன பண்ணணும்னா, நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ், அதில் சுற்றி விட்டுருவீங்க. அவ்வளோதான். இதுதான் த்ரெட் சிக்கன். ஈஸி பீசி. ஆனால் ஒன்றுலாம் பத்தாது, நிறைய வேணும். ஏடாகூடமாக சுற்றுங்க. இது வந்து எப்படி ஏடாகூடமாக இருந்தாலும் பொரிச்ச உடனே அவ்வளோ முறுமுறுன்னு இருக்கும். கொஞ்சம் கிளம்ஸியான ப்ராசஸ் இது. இதில் ஒன்று சுற்றி பொரிச்சு பாருங்கள், உங்களுக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தால் அடுத்தடுத்து பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து அப்படி தான், எனக்கு இந்த பச்சைக்கறியில் இருக்க மசாலாவை டேஸ்ட் பண்ண பிடிக்காது, அதனால் நான் ஒன்று எப்போவுமே பண்ணி பொரிச்சு பார்த்து உப்புலாம் நல்லா இருக்கான்னு ஒரு லேப்ரேட் வச்சுருக்கேன். அந்த லேப்ரேட்க்கு கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்து. இந்த லேப்ரேட் நான் தாங்க. அது நீ சொல்லாமலே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மூஞ்சில் எவ்வளோ சிரிப்பு பார்த்தீங்களா? எண்ணெய் நன்றாக காய்ந்து விட்டது. அதனால் இப்போ நம்மளோட த்ரெட் சிக்கன் இருக்கிறதுலே குட்டி சைஸ் முதல்ல போடும். ஸோ என்னோட லேப்ரேட் வந்து அப்ரூவ் பண்ணிடுச்சு. அதனால இப்போ மற்றதெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். பண்ணுங்க. உங்கள் வீட்லேயும் லேபில் இருந்தால் அப்ரூவ் பண்ண சொல்லுங்கள்.
மொறு மொறுன்னு எம்மா எம்மா மொறு மொறுன்னு எம்மா எம்மா. கொத்தமல்லி மேல போட போறீங்களா? கொத்தமல்லி அது மேல போட்டு அப்புறம் எதுக்கு இந்த கொத்தமல்லி? கொத்தமல்லி நம்ம வந்து இப்போ இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு உனக்கு பிடிக்கும்ல சில்லி ஆயில் டிப், அது சேர்ப்போம். ஓகே. இதுக்கு வந்து ஒரு கிண்ணத்துல 1/4 ஸ்பூன் சர்க்கரை, அது கூட இந்த சில்லி ஆயில். இப்போ அந்த சில்லி ஆயில் உள்ள இருக்க சில்லி பேஸ்ட், இப்போ இது கூட இப்போ நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி மொத்தமா. சில்லி ஆயில் எந்த பிராண்ட் வேணா வாங்கலாமா? இந்த பிராண்டு சூப்பரா இருக்கும் டேஸ்ட். மாஸ்டர் செஃப். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற பிராண்ட் எப்படி இருந்தது நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதில்லை. நீங்க வீட்லயே கூட பண்ணிக்கலாம். வேற ஏதாவது பிராண்ட் இதை விட நல்லா இருக்கும்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. நீங்க வீட்லயே கூட இது ஈஸியா பண்ணலாம், அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கலந்தீங்கன்னா டிப் ரெடி. அதுக்கு தண்ணி ஊற்றணும். இது எண்ணெய் இல்லை, தெகட்டும் அப்படியே நீ தொட்டு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம். ஏன்னா அதுவும் ஃப்ரைடு இதுவும் ஃப்ரைடு, அப்படியே டைல்யூட்டும் பண்ணிடும். அதனால இதுனா தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இது சிக்கன் காலியாவதோ இல்லையோ, இது மட்டும் நான் 3 கிண்ணம் செய்வேன். பாதியிலே காலி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு காலி ஆகாது, அதனால கொஞ்சமா செஞ்சிருக்கேன். நம்மளோட அழகா பொரிஞ்சிருச்சு. வந்துருச்சாங்க உங்களோட த்ரெட் சிக்கன். கௌதமோட ஐபிஎல் ஃபேவரட் ஸ்நாக்ஸ் இதெல்லாம். எல்லாருக்கும் ஐபிஎல்னா பாப்கார்ன் சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து ட்ரிங்க்ஸ், அந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் சொல்றேன். கூல் ட்ரிங்க்ஸ் தான் சொன்னேன் நானு. நான் கோல்டு காஃபி வாங்கி மக்கள் மாதிரியே தான் நானும் நினைச்சிருப்பேன். கூல் ட்ரிங்க்ஸ் நான்லாம் கோல்ட் காஃபி வாங்கி வச்சுக்கிட்டு மேட்ச் படம்லாம் பார்ப்பேன். இல்லைன்னா நானே ஒரு ஜக்கு நிறைய போட்டு வச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இருப்பேன். காஃபி இவ்வளோ யாராவது குடிப்பாங்களான்னு இவெல்லாம் கிண்டல் பண்ணோம். அப்படி நான் யோசிச்சு சொன்னேன். ஆனால் நானே ட்ரிங்க்ஸ்ன்னு நிறுத்திடுவே அப்படின்னு என் மைண்டு சொல்லிச்சு. 2வது செட் ஆஃப் த்ரெட் சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த எண்ணெயில இந்த சிக்கன் கொதிக்கும் போது ஒரு அனல் இருக்குல்ல, அப்படி வேண்டாம் சும்மாவே இருக்குது இந்த சம்மருக்கு. ஐயோ முடியல என்னால இந்த வெயில். யாருக்கெல்லாம் வெயில் முடியலன்னு சொல்லுங்க. எங்க அம்மாக்கு இன்னைக்கு போன் பண்ணா மழை வெளுத்து வாங்குதுன்னாங்க. நான் இங்க பாக்குறேன் பளீச்சுன்னு வெயில். மனசு வலி வந்துருச்சு எனக்கு. அம்மா வெளிநாட்டுல எங்கேயாவது இருக்காங்களா? இல்லைங்க, இங்க இருந்து 1 hour டிராவல் தான். ஆனா அங்க மழை பெய்யுது, இங்க மழை பெய்யல. நம்மளோட த்ரெட் சிக்கன் ரெடி. இதை எடுத்துட்டு இப்போ அடுத்து பாப்கார்ன் பொரிச்சு எடுத்துடலாம். பாப்கார்ன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நான் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க 15 minutes. அதை இந்த பேன்கோ இல்லைன்னா பிரெட் க்ரம்ஸ் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதில் வந்து இப்படி போட்டு நல்லா புரட்டி கலெக்ட் பண்ணிடணும். ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க. இவர் அப்படியே தூக்கிட்டு போய் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தா சவுதிஸ் பாப்கார்ன் ரெடி. பாப்கார்னும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த லேப்ராட் யாருன்றதை நீங்க பார்க்க போறீங்க. ஊருக்கே தெரிஞ்ச லேப்ராட் தான். சௌபியோட பாப்கார்ன் ஃபர்ஸ்ட் சூடா இருக்கும் பாப்கார்ன். ஓகே, நம்ம த்ரெட் சிக்கனை போயிடுவோம் சேஃப்டிக்கு. நல்லா இதுல டீப் பண்ணி சில்லி ஆயிலோட சேர்த்து சாப்பிடுவோம். நிஜமா சில்லி ஆயில ஓவரா டிப் பண்ணிட்டேன். செம்ம ஸ்பைசியா இருக்கு, பட் டேஸ்ட்லாம் வேற லெவல். யூஸ்வலா சௌபி வந்து சரி இப்போ இரு, நீ அதை வச்சுட்டு வெறுமா சாப்பிட்டுட்டு மக்களுக்கு சொல்லு. சில்லி ஆயிலே தொடாத நீ. சில்லி ஆயில் தொடாம நான் ஒன்று ஆல்ரெடி உனக்கு தெரியாம சாப்பிட்டேன், நல்லா தான் இருக்கு. சௌபி ரெசிபி செய்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் நீங்கள் 2-3 ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் சௌபி செய்கிறதுல எனக்கு வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபி சௌபி செய்கிறதுலன்னு சொல்லுவேன்.
ஸோ நீங்களும் வீட்டில் மறக்காம இந்த சிக்கன் பாப்கார்ன் அண்ட் த்ரெட் சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்க. இது பாப்கார்ன் ட்ரை பண்ண போகிறேன். பண்ணுங்க. முதல்ல மக்களுக்கு பிச்சு காமிச்சிடுறேன். நல்லா ஜூஸியாக இருக்கா. இதை வந்து என்ன மாதிரி நிறைய எடுக்காம லைட்டாக தொட்டு மொறு மொறுன்னு. நீ மொறு மொறுன்னு சவுண்டு சொல்லவே வேணாம், எங்களுக்கே கேட்குது. ஆக்சுவலாக நான் நிஜமாக சொல்கிறேன், நான் செய்கிறேன்னுலாம் சொல்லலை. நீங்கள் வந்து கேஎஃப்சி பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, அது வந்து உள்ளே பிளாண்டாக இருக்கும். இது வந்து அந்த சில்லி ஆயிலில் போடுறதுனால உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் வந்து அப்படியே சாப்பிடும் போதே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் செய்கிறதுலே கௌதமுக்கு ஸ்நாக்ஸில் நம்பர் 1 இடம் வந்து மோமோஸ்க்கு, நம்பர் 2 இடம் இதுதான். மோமோஸ்க்கு நம்பர் 1 கொடுப்பேன். இல்லை இதுக்கு தான் நம்பர் 1. அடுத்து வாண்டான். மோமோஸும் செம்மையாக செய்வேன், சிக்கன் வாண்டானும் சூப்பராக செய்வேன். ஸோ இது 3 தான் ஸ்நாக்ஸுக்கு நான் செஞ்சால் கௌதம் நல்லா தட்டு நிறைய கொண்டான்னு சாப்பிட்ற ஐட்டம். ஸோ இந்த பாப்கார்னை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணுனாலும் கமெண்ட்டில் அதையும் சொல்லுங்கள். நாங்கள் வர வாரங்களில் அதையும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் வீடியோட உங்களை சீக்கிரமாக பார்க்க வரோம். அது வரைக்கும் டடா பை, see you.